ஹாய், வெல்கம் டு மை பட்ஜெட் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சிட்டியில் தனி வீட்டில் இருக்கிறவங்க அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க, வீட்டை சுற்றி ஒரு சின்ன இடம் இருக்கிறவங்க, அதில் வைக்கக்கூடிய ஒரு அருமையான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அருமையான மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் அந்த மாதுளை மரம். மாதுளை பொமக்ரானேட் பற்றி, மாதுளை பழத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா பழத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஒரு மாம்பழம் சாப்பிட்லாம், நல்லது. ஆனால் சுகருக்கு நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு பழத்துக்கும் ஒரு இது இருக்குது. மாதுளை பழம் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மரம். இது ஈஸியாக வளர்க்க முடியும். வீட்டில் சின்ன இடம் இருக்கவங்க வளர்க்க முடியும். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வருஷம் ஒன்ஸ் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இது பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கும். ரெகுலராக காய்க்கக்கூடிய ஒரு மரம். ஸோ இதுக்கு என்னென்ன இடம், நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, சின்ன இடம் இருக்குது, நடக்கிற மாதிரி ஆள் இருக்கிற இடத்துல இருக்கவங்க சில பேர் செடி மரம் வைக்கிற யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மரம் வளர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே வர வெளிச்சத்தை நிப்பாட்டிடும். ஸோ சன்லைட் வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அந்த இடத்துல மரம் வைக்க மாட்டாங்க, சின்ன இடம் இருக்கிறவங்க. ஸோ அந்த இடத்துக்கான பக்கா மரம் தாங்க மாதுளப்பழம். இது ஒரு ஜன்னல் சைடில் வைக்கிறப்ப, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் சைடில் தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு சன்லைட்டையும், வீட்டுக்குள்ளே வர சன்லைட்டே இது தடுக்கவே தடுக்காது. ஏன்னா மரமே அடர்த்தியாக இருக்காது. ஸோ அதனால் இதை தாராளமாக அந்த சின்ன இடத்துல வைக்க முடியும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ஒன்று வரிசையாக சொல்கிறேன். இந்த மரத்தை நீங்கள் சின்ன ஸ்டேஜ்லேருந்து வைக்கும்போதே, சின்னதாக இருக்கும்போதே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பூ வரும்போது நீங்கள் அந்த பூவை சின்ன வயசுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த பூவை கட் பண்ணி விட்டுறணும். 3-4 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கட் பண்ணி விட்டுறணும். ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2, இது செடி இப்படி நீங்கள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டெம்மை மட்டும் ஒரே ஸ்டெம்மை வளர்த்துருக்கணும். சின்னதில் எப்படி இருக்குன்னா நிறைய பிரான்ச்சஸ், அதாவது கிரவுண்ட்லேருந்தே வர மாதிரி சின்ன பிரான்ச்சஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அந்த சின்ன பிரான்ச்சஸாக கட் பண்ணிடணும். ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் வளர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு 3 இயர்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் நீங்கள் அதை கட் பண்ணி வளர்க்கணும். நம்பர் 1, பூ வரும்போது அதை கட் பண்ணி போட்டுறணும். நம்பர் 2, இது ஸ்டெம்ஸ் பிரான்ச்சஸ் வர்றதை கட் பண்ணி ஒரு ஸ்டெம் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வர மாதிரி நீங்கள் பார்க்கணும். இது 2 தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். பெருசாக பார்க்க வேண்டியது இது 1 தான். இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை லேண்டில் வளரும். நீங்கள் பாருங்கள், இதில் இது ட்ரையாக இருக்கிற லேண்டில் வளரக்கூடியது தான். அதனால் ஒரு 3 to 4-5 டேஸ்க்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். ஓரளவுக்கு ட்ரையாக இருந்தால் ஊற்றினா போதும். இல்லைனா வீட்டிலோடைய பாத்ரூம் மோட்டர் அந்த மாதிரி ஏதாவது போகிறவங்க, அது மரத்துக்கிட்ட போகுதுன்னா ஒரு 4 feet பக்கத்தில் அந்த தண்ணி சாதாரணமாக போனால் போதும். நீங்கள் லைஃப் டைம் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். அதில் கசிகிற சின்ன தண்ணியிலே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். தண்ணி குழுன்னு ஊற்றக்கூடாது, டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அது ஒன்று தான். அண்ட் இது காய்க்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இப்படி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வரும்போது 4-5 ஒரே இதில் 4-5 பூ வரும். நீங்கள் அதில் அந்த பக்கத்தில் வர பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மெயின் நல்ல பூ மட்டும் நீங்கள் விட்டுடணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு பழம் மட்டும் நல்லா புஷ்ஷாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வரும். ஸோ அது ஒன்று தான் நீங்கள் பார்க்கணும். ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் இதுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லை. குயிக்காக இன்டியூஸ் ஆகிற ஃபெர்டிலைசர் போடக்கூடாது. ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிற ஃபெர்டிலைசர், அதாவது வெர்மி கம்போஸ்ட் போடலாம். அது மட்டும் தான் ரெக்கமெண்டட். அது ஸ்டெம் பக்கத்துலேயே போடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி ஒரு 2-3 feet சுற்றி போடணும். இல்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாதாரண வாழைப்பழம், ஃபுட் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு அதை தூரமாக அப்படி மரத்தை சுற்றி கொஞ்சம் போட்டு விட்டாலே போதும். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் போட வேண்டாம். நீங்கள் போட்டு விட்டால் போதும். அதில் மண்ணிலே மக்கி அதிலே வர்ற சத்தில் அது வாழ்ந்துக்கும். ஸோ இது பெருசாக நீங்கள் எதுவும் வச்சு இதை கெடுக்கிறதோட சும்மா விட்டுட்டால் அது பாட்டுக்கு வளரும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இதுக்கு ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆக்டிவேஷன் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணணும். வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். அல்லது வீட்டில் சாப்பிட்ற பனானா பீல், வெஜிடபிள் வேஸ்ட்டை ஒரு இடத்துல போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையாக போடலாம். அதுவே மக்கி மண்ணோட மண்ணாக இதாகிக்கும். அண்ட் பூக்கிற காலத்தில் பூ உதிருதுன்னா நீங்கள் மோர் கரைசல் யூஸ் பண்ணலாம், அல்லது சீவீட் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அது பூ உதிராது, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இதில் இந்த மாதுளை பழத்தை வரைக்கும் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். அதனால் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாருங்கள், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கிடைக்கிற பழம் மாதிரி தான். நல்லா விளைஞ்சிடுச்சு. இதை பறிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லா டைமும் நம்ம பறிக்கிற மாதிரி ஒரு பழம் எப்போவுமே கிடைக்கும்.